ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லட்டு ரெசிபி. அதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. உடச்ச கடலை, நம்ம பொட்டுக்கடலைன்னு சொல்வோம் இல்லையா, அது, சுகர், அதுக்கப்புறம் நெய். நம்ம ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிப்போம். குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதையும் நம்ம அந்த மிக்சர் ஜார்லேயே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் போட்டுடலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, கிரைண்ட் பண்ண பவுடர் இதில் கொட்டிடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம நெய்யை விட்டு உருண்டை உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். அன்றைக்கி காய்ச்சின இல்லையா, அந்த நெய் தான் இது. ஸோ மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஊற்றி அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். லட்டு பிடிக்க வர கண்டிஷனில் இருக்கும்போது நெய்யை நிறுத்திடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் பிடிக்கலாம். இப்போ இது இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்ல லட்டு பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நெய் விட்டுறதை நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நெய்யை நிறுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி லட்டு பிடிச்சிடலாம். பார்த்தீங்களா? இதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த கேஷ்யூவோ இல்லை ஆல்மண்ட்ஸோ, இந்த மாதிரி ரைசின் ட்ரை கிரேப்ஸ் இல்லையா, அது இதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நான் இந்த லட்டு பண்ணுற ஐடியாலே இல்லை. என் பையனோட ஸ்கூலில் எவ்ரி வீக் சாட்டர்டே இன்டர் ஹவுஸ் காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த வார தீம் என்னென்னா குக்கிங் வித்தவுட் ஃபயர். ஸோ அதுக்காக தான் நான் இதை இன்றைக்கி ரெடி பண்ணது. அவன் வந்தான்னா அவனுக்கு காமிக்கணுன்னு. அவன் நம்பவே இல்லை ஈஸியாக இந்த மாதிரி ஒரு லட்டு ரெடி பண்ணலான்னு. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.